ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். நான் இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசிபியோட வந்திருக்கிறேன். கண்டிப்பா இது இங்க யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. இது வம்பட்டு மொஜு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஸ்ரீலங்கா போனீங்க அப்படின்னா அங்க கொழும்புல சிங்கிளி சாப்பிட்ற ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சைட் டிஷ் இது. ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நீங்க என்னத்தோடய வச்சு சாப்பிடலாம். அவங்க எல்லோ ரைஸ் இப்போ சிக்கன் குழம்பு ஏதாவது வச்சாங்கன்னா சைட் டிஷ்ஷா இது வச்சுக்குவாங்க. சாப்பிட்றதுல நம்ம இஷ்டம் தான். நமக்கு என்ன தோணுதோ அதோட வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். இன்னொன்று என்னென்னா, இல்லை தக்காளி பழம் நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 10 days வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தாக்கு பிடிக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சுருவீங்க. பட் தக்காளி பழம் போடல அப்படின்னா கண்டிப்பாக 1 month வரைக்குமே நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் யூஸ் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் சைட் டிஷ்ஷாக நீங்கள் எடுத்து அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை நம்ம எப்படி செய்வோம் அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நமக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். வம்பட்டுவ அப்படின்னு சொன்னால் கத்திரிக்காய் தான். கத்திரிக்காயை தான் வம்பட்டுவ அப்படின்னு சொல்லி சிங்களத்தில் சொல்லுவாங்க. நான் இப்போ ஒரு 200 கிராம் கத்திரிக்காயை இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் நெத்திலி கருவாடு போடணும். அதனால நான் நெத்திலி கருவாடு நல்ல சுடுதண்ணி வச்சு வாஷ் பண்ணி ஒரு கையளவு எடுத்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக எடுத்து நல்லா உரித்து முழுசாகவே நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா வெட்டக்கூடாது சின்ன வெங்காயத்தை, அப்படியே முழுசாகவே இருக்கணும். அப்புறமா நம்ம இஞ்சி வந்து ஒரு அளவு, ஒரு நீளமாக ஒரு அளவு, இப்போ நடுவிரல் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. அது ஒரு 3 பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போல் நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 10-12 பல் பச்சை மிளகா போல் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் வெட்டலை, நடுவால் கீரி மட்டும் வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக கீரல், அது கூட நடுவால் சும்மா அப்படி ஒரு கீரல் ஒன்று கீறி இருக்கிறேன். அது வந்து வெட்டக்கூடாது. உங்களுக்கு தெரியுதா, நடுவால கீரி இருக்கிறது தெரியுதா? அப்படி கீரி வச்சிருக்கிறேன். அப்புறமா நம்ம டிஷ்ஷுக்கு வந்து கறி மிளகாய், இது வந்து என்னன்னா பஜ்ஜி மிளகாய் இருக்கு இல்லையா, அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன், சோயா சாஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் மிக்சியில் போட்டு அப்படி நரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதான் சில்லி ஃப்ளேக்ஸ். மற்றது மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மற்றது கொஞ்சம் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ்க்கு ஒரு 2-3 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை. இவ்வளோதான் நம்மளுடைய டிஷ்ஷுக்கு தேவை. இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு கத்திரிக்காயில் உப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். நான் எதுவுமே போடலை, கத்திரிக்காய் அப்படி வெட்டி தான் வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சத்தூளையும் கொஞ்சம் போட்டு இப்போ இந்த கையால் நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த பொரிக்கும் போது கொஞ்சம் அந்த உப்பு தன்மையெல்லாம் நல்லா இருக்கும் கத்திரிக்காய்க்கு. சும்மா சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா? இப்போ நல்லா அப்படி பிரட்டி வச்சுட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சுருவோம். இது ஒரு 5 நிமிஷம் அதை இருக்கட்டும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிக்கிறதுக்குள்ளார இது கொஞ்சம் ஊறுனா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்லாம் இல்லை. பிரட்டி வச்சுட்டு நம்ம சட்டியை வச்சா சரியாக இருக்கும். சட்டி வச்சுருங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ இதெல்லாம் பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். அதை பொரிச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ அந்த எண்ணெய் கொதிக்கிற கேப்பில் நமக்கு வந்து இஞ்சியையும் பூண்டையும் தட்டிக்குவோம். பேஸ்ட் எல்லாம் போட்டுறாதீங்க. இப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்படி தட்டி போட்டு அப்படி போடுங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதையும் ஒரு குறன்னு இருந்துச்சுன்னா ஓகே. இந்த அளவு இருந்துட்டு இது போதும். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ இங்கே எண்ணெய் கொதிச்சிருச்சு. நம்ம கத்திரிக்காயை எடுத்து போடுவோம். இப்போ கத்திரிக்காயில் உப்பு போட்டுக்கிறனால தண்ணி விடும். இப்போ நல்லா இப்படி புளிஞ்சிட்டு நீங்கள் எண்ணெயில் போடுங்க. அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை வராது. கத்திரிக்காய் வந்து சோர்ந்து போன மாதிரி ஆகிடும். இது நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுக்கணும். அதனால் வந்து நம்ம நல்லா புளிஞ்சு போட்டு அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் இந்த டிஷ் ஒரு தடவை செஞ்சிட்டீங்கன்னா ஒரு லெமன் ரைஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி ஒரு தயிர் சோறோட வச்சு சாப்பிட்டா கூட அப்படி அமிர்தமாக இருக்கும். ஆனால் இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்குலாம் இருக்குது. அது டக்குன்னே முடிஞ்சிடும். எல்லோரும் முடிச்சிருவோம். இப்போ நான் இதுக்கு வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ இதுக்கு ஒரு 2 தக்காளி நான் போட்டுக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் எடுத்துக்கிட்டேன்.
இப்போ அதை ஒரு 4ஆ கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசு பெருசா, ரொம்ப சின்ன சின்னதாலாம் வெட்டலை. அந்த சின்ன தக்காளியை ஒரு 4 பீஸா அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ஒரு தக்காளியை. இந்த அளவு சைஸ்ல நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா பொரிய விடுங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல வரட்டும், நல்ல மொறு மொறுன்னு வர மாதிரி வரட்டும். இதுல நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கறது இல்லைல்ல, நம்ம வந்து அப்படியே பொரிச்சு தான் எடுக்கிறோம், அதனால இது கெட்டு போகாது. இப்போ பொரிஞ்சது போதும், ரொம்ப தீச்சிடாதீங்க, இந்த அளவு வந்தது போதும். இதை அப்படியே எடுத்துக்குங்க. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு அப்படியே எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் முழுசு முழுசாக தான் போடுறேன், நல்லா பார்த்துக்குங்க. முழுசு முழுசாக அப்படியே போட்டு, இது வந்து ப்ரௌன் கலராக வரணும்லாம் அவசியம் இல்லை. இதே மாதிரி பிங்க் கலரில் கொஞ்சம் வந்து கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த பதத்தில் வரும்போது அப்படியே தூக்கிடுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு கடிப்பட்டால் தான் நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை ரொம்ப வேக வச்சிடாதீங்க, டக்குன்னு எடுத்துருங்க. இந்த அளவு வந்துச்சுன்னா போதும். இந்த அப்படியே எடுத்துருவோம். பார்த்தீங்களா, வெங்காயத்தோட கலர் மாறல, அந்த கண்ணாடி பதத்துக்கு தான் வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்துருங்க. அந்த கத்திரிக்காயோடையே எடுத்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாயை அப்படியே போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் பொரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பொரியுங்க, பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதனால கொஞ்சம் லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் முகத்தை தள்ளி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, தெறிக்குது, பார்த்தீங்களா, வெடிக்குது. போதும், இதையும் அப்படியே எடுத்துருவோம். அவ்வளோதான். இதையும் தூக்கி ஒரே பிளேட்ல, அதே பிளேட்ல அப்படியே சேர்த்து வச்சிருங்க. இப்போ அடுத்தது நம்ம வெட்டி வச்ச அந்த பஜ்ஜி மிளகாயை அப்படியே எடுத்து போட்டுருவோம். பச்சை மிளகாய் ரொம்ப மெல்லிஸாக வெட்டிடாதீங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டுங்க, இப்போதான் கரெக்டாக இருக்கும். இதுவும் கலர்லாம் ரொம்ப மாறணும்லாம் இல்லை, கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அப்படியே எடுத்துருங்க. இதுக்கெல்லாம் நான் எதுவுமே உப்புலாம் போட்டுக்கல. நான் உப்பு போட்டது வெறும் கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கிறேன். மிச்சம் எல்லாம் அப்படியே தான் பொரிச்சு எடுத்துருக்கேன், எதுவுமே போடலை நான். ஓகே, முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச நெத்திலி, லாஸ்ட்டாக தான் போட்டுக்கணும். நெத்திலியை போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா மொறு மொறுன்னு வர்ற வரைக்கும் விட்டுட்டு அப்படியே எடுத்துடுங்க. இந்த கலர் வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. போதும், அது அப்படி எடுத்துருவோம். எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம அந்த கடாயை எடுத்துட்டு நம்ம ஒரு பேன் ஒன்று வச்சுக்குவோம். அந்த பேனில் நம்ம பொரிச்ச எண்ணெயிலிருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு, ஒரு 1.5 கரண்டி போய் நான் விட்டுக்கிறேன். அதுக்கு எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கொஞ்சமாக மிளகு போட்டுக்கிறேன், சும்மா கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டை அதில் போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கி விடுவோம். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது, ஏன்னா இஞ்சி பூண்டு போட்ட உடனே நம்ம கீழே சட்டியில் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த இஞ்சியும் பூண்டும் ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே வதக்கிக்கோங்க.
இப்போ நம்ம எடுத்து வச்ச சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படி போட்டுக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிடுவோம், அதனால் எங்களுடைய சாப்பாடுலாம் கொஞ்சம் காரமாக இருக்கும். இதோட மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது தனி மிளகாத்தூள், இதில் எதுவுமே கலக்கலை, வெறும் மிளகாத்தூள். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள், நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் எடுத்து வச்சேன், அதையும் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வேறு எதுக்குமே நம்ம காரங்கள் சேர்க்கலை இல்லையா, அப்போ நம்ம இது கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம சைட் டிஷ் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ காரம் போடுறோம். அப்புறம் இது ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ், இந்த சாஸையும் நம்ம எடுத்து அப்படியே நம்ம விட்டுக்குவோம். அடுத்தது சோயா சாஸ். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் விட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே போட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க. ரொம்ப நசிச்சு வதக்கணும்னு இல்லை, அப்படியே முழுசாகவே இருக்கட்டும். ஆனால் தக்காளி கொஞ்சம் வதங்கணும். தக்காளியை நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதுவாக வதங்கிடும். அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த பொரிச்சு வச்ச எல்லாத்தையுமே அப்படியே போட்டுருவோம். போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லா இடம் பிரெட்ல மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் விட்டுக்குவோம், கொஞ்சம் புளிப்பு தன்மைக்கு. நான் ஒரு ஸ்பூன் போல் வினிகர் விட்டுக்கிட்டேன், குக்கிங் வினிகர். நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது, அப்படி வந்து லைட்டாக பிடிக்கும். கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நான் வேறு எதுக்குமே உப்பு போடல தானே, கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கிறேன், வேணா இந்த மற்றதுக்கெல்லாம் தேவைப்படும், அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க அடுப்பை. முடிஞ்சது. இதோ நம்ம எடுத்து இப்போ நான் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது ஆறிடுச்சு. ஆறுனதை நான் அப்படியே தூக்கி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கிறேன். இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்போ தேவையோ அதை கொஞ்சமாக எடுத்து மைக்ரோவனில் வச்சு சூடு பண்ணிட்டோ, இல்லாட்டி ஒரு சட்டியில் போட்டு சூடு பண்ணிட்டோ அழகாக சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ் வேறு எதுவுமே தேவையே இல்லை, ஒரு தயிர் சோறோட கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் கூட. நீங்கள் கண்டிப்பாக அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நம்மளுடைய வம்பட்டு மொஜு ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் கூட. நீங்கள் கண்டிப்பாக அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை அப்படியே மூடிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். நமக்கு தேவையான நேரம் நான் எடுத்துக்குவேன். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய நியூ ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே மறக்காமல் எனக்கு ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.